ரெட் வாரிஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. மேஜர் ஃபால்ட் என்னன்னா வந்தது லேட்டு, அதனால் வந்து விக்கெட் கொடுக்காம ஆடணும்னு நினச்சி அந்த கன்ஃபியூஸில் ஆடினால டார்கெட் நல்ல டார்கெட் தான். 131 132 அடித்தா வின்னு. நம்ம வந்து KGF சுல்தான் வந்து அருமையாக ஆடி இருக்காரு. 50 ரன்னு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இன்னைக்கு ரெட் டிராகன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போது லால் அண்ட் ஷாருக். சால்மே டைட்டன்ஸ் வெர்சஸ் ரெட் டிராகன். SBL சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் பால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இங்கே ஃபர்ஸ்ட் பால் ரவி ப்ரோவோட ஃபர்ஸ்ட் பால். இங்கே செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் போயிருக்கு. கண்டிப்பாக அது வந்து 4. லால் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு 4ஓட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பால் ஒரு ஒயிட் எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பால் இங்கே ரவி ப்ரோ, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஒரு ஷாட். இங்கே பார்த்தீங்கன்னா அன்வேஷ் ப்ரோ அங்கே ஒரு குட் ஸ்டாப். அங்கே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் லெக் சைடு மேட்ச். இங்கே ரவி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு ஷாருக்ங்க. ஷாருக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹிட்டர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி போட்டிருக்காரு. ரவி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு ஷாருக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பவுலிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இங்கே குட் பவுலிங்னு சொல்லலாம். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பால். இதோட இந்த ஓவர் முடியுது. 1 over end, 6 runs, no wicket loss. Second over, Freddy Bro. இங்கே அவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே கேட்சா பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ட்ராப். இங்கே ஒரு அருமையான கேட்ச் வந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் ஆயிருக்கு. லால் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி லெக் சைடு அடித்தார். இதோட ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகிருக்கு. ஃப்ரெடி ப்ரோட நெக்ஸ்ட் பாலுங்க ஸ்ட்ரைக்கில் லால் நல்ல ஒரு ஷாட் இங்கே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி, வெல் ஷாட்னு சொல்லலாம். லால் பார்த்தீங்கன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங். அதே சமயம் இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த வேகத்தில் 2-4 இங்கே போயிருக்கு. இதோட இந்த ஓவரோட தேர்ட் பால் இப்போது செகண்ட் ஓவர். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் ஓவரோட நெக்ஸ்ட் பால் டு லால், அதுவும் பார்த்துருக்கு. ஒரு குட் ஸ்டாப் அங்கே ரவி ப்ரோ. நெக்ஸ்ட் பால் டு நல்ல பாலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் குட் ஃபீல்டிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. ஒரு வணக்கம். என்னோட நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கேட்சா பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ச் ட்ராப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். கபடி ஃப்ரெண்ட்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்துருக்காங்க பிளேயர்ஸ். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இல்லை லீவ் இல்லை. நீங்கள் கேப்டன் சத்தி ப்ரோ, கேப்டன் சத்தி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க கபடி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா வந்தோன்னு ஒரு 2 கேட்ச் இங்கே ட்ராப்பு, ஒயிட் பால். ஃப்ரெடி ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே ஷாருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக ஒரு குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் இங்கே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே. அதுவும் டாட் பாலுங்க. அது விக்கெட் கேட்டிருக்காங்க. விக்கெட்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் ஸ்டம்பிங்னே சொல்லலாம். இங்கே பாம்பே ஃபைசல் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டம்பிங்.
ஷார்க்குங்க அவுட் ஆகிறாரு. ஒரு நல்ல ஒரு ஹிட்ருங்க, குரூஷியல் விக்கெட் இங்கே கிடச்சிருக்கு சால்மியா டைட்டன்ஸ்க்கு. நல்ல ஒரு அருமையான பவுலிங் ரவி ப்ரோ. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக உள்ள கிங் ராஜா உள்ள போயிருக்காரு. நேற்று நல்ல ஒரு பேட்டிங் நேற்று மேட்ச்சில். நெக்ஸ்ட் பால் டு ராஜா ப்ரோ. இங்கே நல்ல ஒரு ஷாட் இங்கே லெக் சைடு போயிருக்கு. குட் ஸ்டாப் இங்கே அன்வேஷ் ப்ரோ. பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது லால். ரவி ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே நல்ல ஒரு ஷாட் இங்கே போகுது. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி தாங்க. 6 ஒரு 6 வெல் 6ங்க. ஒரு அருமையான 6 இங்கே லால். ரவி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு லால் இங்கே. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட் இங்கே கேட்சா, வெல் கேட்ச் இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக கனெக்ட் ஆகலை பேட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே லால் அவுட் ஆகிறாரு. நல்ல ஒரு குட் பேட்டிங்க ஸ்டார்டிங்கில் கொடுத்தாரு, ஆனால் இங்கே அவுட் ஆகிறாரு லால். நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேன் உள்ள இப்போது சதா ப்ரோ. சதா ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேனாக உள்ள 2 விக்கெட் போயிருக்கு. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ். ஃபஸ்ட்டு பால் ஒரு விக்கெட் ஒன்று அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு கேட்ச், குரூஷியல் விக்கெட். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே அவுட் ஆயிருக்காங்க. 2 குரூஷியல் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஷாருக் அண்ட் லால். இப்போ 2 நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க, ராஜா அண்ட் சதா. நெக்ஸ்ட் பால் டு சதா ப்ரோ. நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி இங்கே வெல் 4னே சொல்லலாம். சதா ப்ரோ வந்த வேகத்தில் ஒரு 4 இங்கே. இதோட இந்த ஓவர் முடியுது. பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் 3 overs என் 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். இதுவும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் டு ராஜா ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இங்கே ஃபேஸ் இல்லை, பாலில் ஸ்லோ பாலாக வருது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பேட்ஸ்மேன். இங்கே 2 விக்கெட் போயிருக்கீங்க. அதனால் இப்போ நின்று தான் ஆடி ஆகணும். நெக்ஸ்ட் பால் போல்டுங்க. நெக்ஸ்ட்டு அருமையான பவுலிங் இங்கே. இந்த பால் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுருக்காரு ராஜா ப்ரோ. 2 பால் ஸ்ட்ரகிள் பண்ணி டாட் பால் ஆக்கி இப்போ இந்த பால் அவுட் ஆகிறாரு போல்ட். ஃப்ரெடி ப்ரோ ஒரு அருமையான பவுலிங் இங்கே. இதோட 3 விக்கெட் இங்கே லாஸ். நெக்ஸ்ட் பால் டு நியூ பேட்ஸ்மேன் உள்ள மணி. நல்ல ஒரு ஷாட், இதுவும் கேட்சா. இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு இங்கே. இந்த பால் பார்த்தீங்கன்னா அகெயின் 1 more கேட்ச் ட்ராப் இங்கே. ஃப்ரெடி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு சதா ப்ரோ. இங்கே நல்ல ஒரு ஷாட்டிங்க லெக் சைடுங்க, அருமையான ஷாட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுண்ட்ரி, வெல் பவுண்ட்ரி இங்கே. ஃப்ரைடே மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே சதா ப்ரோ ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 106 ரன்ஸ் 44 பால்ஸில் 11 4s அண்ட் 8 6 பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி. பட் இப்போ இங்கே வந்த ஃபஸ்ட்டு 2 பால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட் இங்கே பவுண்ட்ரி கிடச்சிருக்கு சதா ப்ரோ பேட்லேருந்து. 106 ஃப்ரெடி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு சதா ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், அருமையான பவுலிங் இங்கே. நெக்ஸ்ட் பால் டு அதுவும் ஒரு டாட் பால் ஆகுது இங்கே. இதோட இந்த ஓவர் முடியுது. பவர் பிளே பார்த்தீங்கன்னா முடியுது. 4 overs end 30 runs 3 wicket loss. நெக்ஸ்ட் ஓவரை இங்கே கனெக்ட் பண்ணுறது ரவி ப்ரோ. 2 நல்ல ஒரு ஷாட் இங்கே. இது கேட்சா? கேட்ச் பார்த்தீங்கன்னா அருமையான கேட்ச் இங்கே, வெல் கேட்ச்னு சொல்லலாம் இங்கே. ஜெரி ப்ரோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விக்கெட் இங்கே போகுது. மணி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே அவுட் ஆகிறாரு. கண்டினியூ பார்த்தீங்கன்னா விக்கெட் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி ஆடியே ஆகணும். நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேனாக உள்ள இப்போது கேஜிஎஃப் சுல்தான்.
நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள இப்போ கேஜிஎஃப் சுல்தானிங்க பார்த்தீங்கன்னா அதுவும் டாட் பால். ரவி ப்ரோ பார்த்தீங்கன்னா அருமையாக போட்டிருக்காருங்க பால். லாஸ்ட் ஓவரில் ஒரு 2 விக்கெட்ஸ், இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் டு கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இங்கே இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட், இங்கே நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். ஆண்டோ கவரில் ஒரு டாட் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பாலாக இல்லை, ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குது வைடு. நல்ல ஒரு பேட்டிங். இந்த பார்த்தீங்கன்னா கேட்ச் ட்ராப்பு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இதோட இந்த ஓவர் முடியுது. 5 overs and 32 runs, 4 wicket loss. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது சதாப்ரோ அண்ட் கேஜிஎஃப் சுல்தான் உள்ளே இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனாக உள்ள 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. 6 over பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெடி ப்ரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே நல்ல கேட்சா பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டாப் இங்கே. ஃப்ரெடி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு சதா ப்ரோ, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுதுங்க. ஃப்ரெடி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு சதா ப்ரோ, இங்கே நல்ல ஒரு ஷாட்டுங்க. லெக் சைட் போயிருக்கு, ஒரு குட் ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணி இங்கே உள்ள சுல்தான் கேஜிஎஃப் சுல்தான் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பேட்டில் இருந்து ஒரு 6 இப்போ எதிர்பார்க்கலாம் இந்த ஓவரில். நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஒரு ஷாட். சொன்ன மாதிரியே அடுத்த பாலே 6 அனுப்பியிருக்காரு. இந்த ஓவரில்னு சொன்னேன், அடுத்த பாலே அனுப்பியிருக்காரு 6க்கு. நான் வாஷ் பண்ணி கண்டிப்பாக அடித்தார். ஏன்னா டைமிங் பால். அந்த கிரவுண்ட்லையா ஃப்ரெடி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு, அதுவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட் ஸ்டாப், ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பண்ணி இங்கே சதா ப்ரோ உள்ள ஃப்ரெடி ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே, இதுவும் பார்த்தீங்கன்னா டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் இங்கே, இந்த பால் டாட் பாலுங்க. பார்த்தீங்கன்னா லோ ஃபுல்டாஸ் உள்ளே வந்துருக்கு, ஃபேஸ் இல்லைங்க பாலில். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன் எல்லாருமே. இதோட இந்த ஓவர் முடியுது. இங்கே 6 overs and 41 runs, 4 wicket loss. நெக்ஸ்ட் நியூ பவுலர் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெரி ப்ரோ. சின்ன ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே ஹசன் ப்ரோ இப்போ உள்ளே வராரு. ஹசன் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் நீங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஃபீல்டிங் ஒரு அருமையாக பண்ணிகிட்ருப்பார் ஹசன். ஜெரி ப்ரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா கையில் போயிருக்கேன், ஃபீல்டர் கையில் இல்லைங்க, சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி, டீப் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த பாலை நல்ல ஒரு கவரில் அடித்து ஒரு 4. ஜெரி ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு கேஜிஎஃப். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங், ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆடிங்க, ஒரு சிங்கிள் எடுத்துக்காரு கேஜிஎஃப். ஸ்ட்ரைக்கில் சதா ப்ரோ டு ஜெரி ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே நல்ல ஒரு ஷாட்டுங்க, வெளியில் போயிருக்குங்க, அவுட் ஆஃப் த கிரவுண்டு. வெல் ஷாட் இங்கே சதா ப்ரோ. நல்ல ஒரு குட் ஃபார்மில் இருக்காருங்க சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 50, 100 அண்ட் இந்த மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு இது வரைக்கும். நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஒரு 6. இந்த ஒரு 6 ஒரு 4 போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் இங்கே நல்ல ஒரு குட் ஸ்டாப் இங்கே ஹசன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க சரி ப்ரோ. நெக்ஸ்ட் பாலிங்க, அதுவும் நல்ல ஷாட்டுங்க, வெளியில் போயிருக்கு. கண்டிப்பாக வெல் ஷாட்டுங்க. இது லாஸ்ட்டு 6ஓட இந்த 6 இன்னும் கொஞ்சம் அதிகம் வெளில போயிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஷாட்னே சொல்லலாம். குட் ஷாட் சதா ப்ரோ.
வெல் பேட்டிங்க, குட் பேட்டிங் ப்ரோ. லாஸ்ட் பால் ஒரு 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாலும் போயிருக்கு. இதுவும் வந்து கண்டிப்பாக கேட்சா 6 தான், வெளியில் தான் போகும் கண்டிப்பாக. பேக் டு பேக் 3 6s. பேட்டிங் ப்ரோ. வெல் ஷாட் இங்கே சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் இங்கே. பேக் டு பேக் 6s. இது வரைக்கும் 3 6s போயிருக்கு இந்த ஓவரில். இதோட இந்த ஓவர் முடியுது இங்கே. 7 overs end 64 runs 4 wicket loss. லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 6s கண்டினியூவாக போயிருக்கு. நெக்ஸ்ட்டு நியூ பவுலர் இங்கே. ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பால் இங்கே. எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க இங்கே வெளில போயிருக்கு. மறுபடியும் அடுத்து ஒரு 6 இந்த ஓவரில் வந்தோடனே. கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க. இந்த பிச்சை பற்றி தெரியும் கேஜிஎஃப்க்கு. இந்த பிச்சில் தான் வந்துட்டு கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 76 ரன்ஸும் இங்கே தான் அடிச்சிருக்காரு. ஒரே ஓவரில் 7 6ம் இங்கே தான் அடிச்சிருக்காரு வித் நோ பாலோட. சல்மே டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கண்டிப்பாக வந்து 2 கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அவரோட லெஃப்ட் நல்ல ஒரு குட் ஸ்டாப் அங்கே ஜெரி ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அவரோட நெக்ஸ்ட் பால் டு கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ராஜேஷோட நெக்ஸ்ட் பால் டு சதா ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலாக இருங்க. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போணுச்சு கேஜிஎஃப்க்கு. அதே மாதிரி இப்போது சதா ப்ரோவுக்கும் போயிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம் கம்பேக் கொடுப்பாங்க பேட்ஸ்மேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாலே 6 அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக 6 இல்லை 4 கிடைக்குதான்னு பார்க்கலாம். ராஜேஷோட நெக்ஸ்ட் பால் டு சதா ப்ரோ. நல்ல பவுலிங், ஒரு அருமையான பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், ஒரு குட் ஸ்டாப் இங்கே பவுலர் ராஜேஷ். ஒரு ராஜேஷோட நெக்ஸ்ட் பால் ஒயிட் பால் வெளில போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப் அங்கே. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம் இங்கே. ஃபைசல் ப்ரோ பாம்பே ஃபைசல் ஒரு 4 ஸ்டாப் பண்ணியிருக்காரு பின்னாடி. நல்ல ஓவருங்க இது. அதுவும் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக இல்லை. ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். மறுபடியும் இங்கே பாம்பே ஃபைசல் ப்ரோ இந்த பாலை மறுபடியும் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 4 ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவர் முடியுது. 8 overs and 73 runs 4 wicket loss. நெக்ஸ்ட்டு நியூ பவுலராக உள்ள இங்கே ஹசன். நல்ல ஒரு ஃபேஸ் பவுலருங்க ஹசன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் இங்கே பார்க்கலாம் கேஜிஎஃப்க்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில் போட்டிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸாக ஒரு 4, ஒரு வெல் பவுண்ட்ரின்னே சொல்லலாம். ஒரு குட் 4ங்க இங்கே கேஜிஎஃப். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் போட்டிருக்காரு. ஏன்னா ஃபேஸ் பவுலிங்கு நல்லா ஹசனோட நெக்ஸ்ட் பால் டு கேஜிஎஃப். அது அருமையான பாலுங்க, நல்ல ஒரு பவுன்சிங் பால். பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப், ஒரு சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டு. பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு இங்கே கேஜிஎஃப். ஹசனோட நெக்ஸ்ட் பால் டு சுல்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது இங்கே. நல்ல ஒரு பவுலிங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. ஹசன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலரு. பார்த்தீங்கன்னா இங்கே டாட் பால் 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. அடுத்தடுத்து பால் நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டிங்க வெளில போமா. 6 பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6 இங்கே. இந்த பால் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு கேஜிஎஃப். பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் இப்போது 10 ரன்ஸ் வந்திருக்கு. ஒரு 4 ஒரு 6ல் ஒரு 2 ரன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இங்கே கேஜிஎஃப். இந்த ஒரு நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஹசன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு கேஜிஎஃப். நல்ல ஒரு கேப்புங்க
அருமையான கேப் இங்கே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ், கண்டிப்பாக 2 ரன்ஸுங்க. 2 ரன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் போயிருக்கு 2 ரன்ஸ். இதோட இந்த ஓவர் முடியுது. நல்ல ஒரு பேட்டிங் இந்த ஓவர். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. 9 overs and 88 runs, 4 wicket loss. நல்ல ஒரு ஸ்கோர் வந்திருக்குங்க. இப்போ 5 overs பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் ரொம்ப லோ ஸ்கோராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. பார்க்கலாம், விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணி ஆடி ஆகணும். இப்போது பேட்ஸ்மேன் இருக்காங்க. ராஜேஷோட நெக்ஸ்ட் பால் 2. நல்ல பவுலிங்கு, ஒரு குட் பவுலிங்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பால் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட், ஒரு அருமையான பவுலிங். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டிங்க. பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் இங்கே சதப்ரோ அருமையாக பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சதப்ரோ பார்த்தீங்கன்னா 14 பால்ஸ்க்கு 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 2 4s 3 6s. நெக்ஸ்ட் பால் இங்கே நிகில் ப்ரோ, நியூ பேட்ஸ்மேனாக உள்ள நிகில் ப்ரோ இங்கே ஒரு சிங்கிள். எனக்கு வந்து வெளியே காட்டலடா அவன். நான் இன்னும் எல்லா பாலுமே உள்ளதான். இல்லை உள்ளதான், உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளதான் போட்டாப்புல, அடிச்சாப்புல. விக்கெட்டுக்கு தான் ஃபுல்லாக. ராஜோட நெக்ஸ்ட் பால் 2 KGF. பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே ஒன்றே ஆகணும். பால் ஃபுல்லாகவே வந்து விக்கெட் தான் வருது. நெக்ஸ்ட் பால் 2 KGF. நல்ல ஒரு ஷாட். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப் இங்கே. அன்வெஸ்ட் ப்ரூ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் இங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், குட் ஸ்டாப். நியூ பேட்ஸ்மேனாக உள்ள பார்த்தீங்கன்னா நிகில். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸாக இல்லை, இதுவும் ஒரு டாட் பால் இங்கே. இந்த பால் மறுபடியும் ஒரு டாட் பால் இங்கே. இதோட இந்த ஓவர் முடியுங்க. பார்த்தீங்கன்னா 10 overs and 90 runs. 5 wicket loss. 6 overs ரிமைனிங்கில் இருக்குது. 90 runs வந்திருக்கு. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் தான். பார்க்கலாம், இன்னும் 6 ஓவர்ஸ்க்கு பார்க்கலாம். நல்ல ஒரு பவுலிங்கு. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப் இங்கே ராஜேஷ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். நியூ பவுலர் இங்கே ஜெய்ஷா. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் 2 KGF. நல்ல ஒரு குட் பவுலிங், லெக் சைடு போயிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு குட் ஸ்டாப் இங்கே அன்வேஷ் ப்ரோ. ஜெய்ஷோட நெக்ஸ்ட் பால் 2 நிகில் ப்ரோ. நல்ல பவுலிங்கு. ஒரு ஜெய்ஷோட நெக்ஸ்ட் பால் 2 நிகில் ப்ரோ. ஷாட், ஆனால் அது கனெக்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா போல்ட். இந்த விக்கெட் இங்கே போகுதுங்க. கண்டினியூ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த விக்கெட் இங்கே போயிருக்கு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா இங்கே கணபதி. பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நியூ பேட்ஸ்மேனாக உள்ள பார்த்தீங்கன்னா கணபதி. ஜெய்ஷோட நெக்ஸ்ட் பால் 2 கணபதி. இந்த பால் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு மேலே போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். நல்ல பால். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இதோட இந்த ஓவர் முடியுது. ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்குது சுல்தான். KGF பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் ஓவருக்கு இங்கே ஹசன் ஸ்டிக் சேஞ்ச் பண்ணியிருக்காருங்க. பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே செகண்ட் ஓவரில். நல்ல ஒரு ஷாட், சரியாக கனெக்ட் ஆகலைங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், குட் ஸ்டாப் இங்கே அன்வேஷ் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது கணபதி.
அசாமோட நெக்ஸ்ட் பால் உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட் இங்கே போயிருக்கு. குட் ஃபோருங்க, ஒரு அருமையான பவுண்ட்ரிங்க. கணபதி நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபேஸ் பாலை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. சொல்லிடுவீங்க பவர் பிளேக்கு அடுத்து இது 12வது போகுது. யார் நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலா இல்லை டாட் பாலுங்க. ஆமாம். நெக்ஸ்ட் பால் 2 நல்ல ஒரு ஷாட் இங்கே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு. கண்டிப்பாக வந்து பவுண்டரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுண்டரி தான், இது பவுண்டரி தான், வெளில போயிருக்கு பவுண்டரி. குட் பேட்டிங் 4 வெளில போயிட்டு குட் 4. ஹசன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் 2 கணபதி நல்ல ஒரு கேட்ச் ட்ராப், நல்ல ஒரு ஷாட்டு, நல்ல ஒரு ஸ்டாப்பும் கூட. ஏன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து பால் கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு பவுலர்ட்டே. இதோட இந்த ஓவர் முடியுது. 12 overs and 106 ஓவர் 6 விக்கெட் லாஸ். நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஜெய்சூவோட செகண்ட் ஓவர். இங்கே லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் இங்கே கேஜிஎஃப் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலாக இருக்குது. செஸ்ஸோட நெக்ஸ்ட் பால் 2 கேஜிஎஃப் நல்ல ஒரு ஷாட் வெளியில தான். இது கண்டிப்பாக வந்து வெளில தாங்க அவுட் ஆஃப் த ஸ்டேடியம். நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா வெல் ஷாட்டுங்க. ஜெஸ்ஸோட நெக்ஸ்ட் பால் 2 கேஜிஎஃப். இந்த பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட், ஒரு அருமையான பவுலிங். ஜெஸ்ஸோட நெக்ஸ்ட் பால் 2 கேஜிஎஃப். அதுவும் ஒரு டாட் பாலுங்க, அதே பாலுங்க. ஜெய்ஸோட நெக்ஸ்ட் பால் இங்கே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆமாம் சிங்கிள் மட்டும் இங்கே. ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது கணபதி. இங்கே பாருங்க, இந்த ஓவரில் இன்னும் ஒரு பால் இருக்குது, பார்க்கலாம் என்ன பால். நெக்ஸ்ட் பால் இங்கே என்ன 13 overs and 113 6 wicket loss. ஃபர்ஸ்ட் பால் இங்கே உல்டாஸா நோ பாலா வைடு. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சாரி இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடைக்குது 50. இங்கே பார்த்தீங்கன்னா சுல்தான் ப்ரோ இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இங்கே கேஜிஎஃப் சுல்தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 50 இங்கே பேட் காமிங்க நல்லா தூக்கி காட்டுறா மூட்ல இல்லை அது. சுல்தான் ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த பிச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் பிச்சுன்னு சொல்லலாம். கரெக்டாக தானே காலை வச்சுனா அது எப்படி அந்த கேப்பில் போயிடுச்சு. சால்மே டைட்டன்ஸ் மிஸ் தமிழ் தலைவாஸ் நினைப்போ இதே மாதிரி தான் அடித்தார். நெக்ஸ்ட்டு இந்த மேட்சும் ஒரு 50 இன்ச்சு கேப்பில் உள்ள வந்துச்சு. ராஜா சொல்ல நெக்ஸ்ட் பால் 2 போல்டுங்க. அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா போல்டுங்க. இந்த பால் மறுபடியும் அதே பாலுங்க, அதே ரத்னா பால். ஆனால் உள்ள விட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க சரியா. யாருக்கு ஏற்பட்டா வெளில போகும். ஐயோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலாக இருக்கு. நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பால் 2 கணபதி பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் உள்ள அப்படியே ஆடு. நல்ல ஒரு 4 or 6 ஆகுது. 4 ஒரு வெல் பவுண்டரிங்க, இது வெல் ஷாட்னு சொல்லலாம். இந்த ஷாட் ஆஃப் சைடு கணபதி ஒரு வெல் பேட்டிங். 14 overs and 124 runs 7 wicket loss. இங்கே முகேஷ் இருக்காரு. முகேஷோட நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓவரிங்க போல்டுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுருக்காரு போல்ட். குமார் அப்படியே அம்பேர் போடா சத்தி இறங்குங்க நீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் உள்ள இப்போ சத்தி ப்ரோ
இறங்குங்க இறங்குங்க 11 பால் கம்ப்ளீட் பண்ணுங்க. உனக்கு அது பால் முந்து முகேஷோட நெக்ஸ்ட் பால் இங்கே சத்ய ப்ரோக்கு நல்ல ஒரு ஷாட்டுங்க லெக் சைடு போயிருக்கு. கண்டிப்பாக வந்து குயிக் பண்ணுங்கப்பா. 2 பால் எடுக்கல பாருப்பா. 2 ரன்ஸ் போனாங்க. 2 ரன்ஸா இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க சிங்கிள் போயிருக்கு. முகேஷ் அவன் போட்டு கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் குத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். முகேஷோட நெக்ஸ்ட் பால் இங்கே இந்த பால் பார்த்தீங்கன்னா டாட் பால் ஆகிருக்கு. 2 ஷாட் கிடைச்சா நல்லா இருக்கும். முகேஷோட நெக்ஸ்ட் பால் இங்கே சத்ய ப்ரோக்கு நல்ல ஒரு சிங்கிள் போடாங்க. கண்டிப்பாக அந்த சிங்கிள் போடலாம், மாறலாம். சிங்கிள் இங்கே போயிருக்கு. சிங்கிள் ரன். இதோட இந்த ஓவர் முடியுது. 15 overs in 127 runs, 8 wicket loss. பால் நல்ல பால். நீ தப்பான பால் அவுட் ஆயிருந்து ஃபீல் பண்ணணும். நல்ல பால் உனக்கு எப்படி தெரியுமா? அதே பாரு தாங்க பால் மிடில் விழுந்து லெக் ஆஃப்ல அடிக்குது. மோஸ்ட்லி பால் தான் பால் இல்லை. செம்ம வந்து போகுது. நல்லா பவுலிங் நல்லா அது ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு. சரி ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே டாட் பால். இந்த பால் அடிச்சது 28 தானே ஓடியாயோ. ஒரு பால் இருக்கு. நான் ஃபீல்டிங் மட்டும் தப்பு பண்ண அவுட்டா? போங்க போங்க போ 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 போ. சுரேந்தர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா. ஓகே ஓகே ஆள கூடுவா. டேய் டேய் ஏண்டா டேய். அப்பாடா ஓகே லக்குடா லக்கு. சக்தி ஓவர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. பால் பாத்து 2 பால் ஆடுறா. கேமராக்கு போஸ் கொடுத்தே வேலையக்காரன் மறுத்துவான். பேட்ச் பாறாங்க எல்லாரும் ஒண்ணும் லெக்ல போவாத அப்படின்ட்டு. ஷாட்ரா பாய் 2 வா போ 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 ப்ரோ நீ அம்து ப்ரோ. ஓகே 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 குட் ஸ்டார். சூப்பர் சுரேந்தர். பிராக்டிஸ் மேட்ச்லாம் அடிக்கிறாங்க. இங்க அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்ம டீம் லாஸ்ட் பால். ஓட போறாது. இன்னொன்னு அவங்க எப்படி கீப்பர் எப்படி கரெக்ட்டா இல்ல நாட் அவுட். இப்பதான் அடிச்சான். அவன் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டான். லெக் நாட் அவுட் தானே. ஃபர்ஸ்ட் கை அவங்க க்ளோஸ் பண்றச்சனா. கை பண்ணனும் அவசியம் இல்ல. க்ளோஸ் பண்ணாத போலாமா? லாஸ்ட் பால் இல்ல பால் இன்னும் இருக்கா? சுரேந்தர் லாஸ்ட் பால் தானே இது? ஓகே சூப்பர் ஓகேவா? சில டார்கெட் ஓவர் கேட்ல அடிக்கணும். கனெக்ட்